கிறிஸ்துக்குள் அன்பான ஹோப் டிவி நேயர்களே, மீண்டுமாக இன்னொரு நாளிலும் தேவனுடைய சத்தியத்தை தியானிப்பதற்காக நீங்கள் யாவரும் தொலைக்காட்சி முன்பாக அமர்ந்திருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நிச்சயமாக எல்லாரும் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறோம். கண்களை மூடி ஜெபம் செய்து நாம் தியானத்திற்குள்ளாக கடன் செல்வோம். உன்னதங்களில் வாசமாக இருந்து பூமியின் மணமக்களை கண்ணை பார்த்து வருகிற பரலோக பிதாவே, இந்த நாளிலும் உடைய திருவசனங்களை தியானிப்பதற்கு உடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் பேசுகிற வார்த்தைகள் நாங்கள் புரிந்து கொள்வதற்கு பரலோகத்தின் ஞானத்தை தாரும், பரிசுத்தாவினாலே நிரப்பும். ஆண்டவர் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற நேயர்களையும் ஆசீர்வதித்து இந்த செய்தியின் ஆசீர்வாதங்கள் அவருடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரோமர் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய மனிதன் யார் என்பதை பற்றி நாம் இந்த நாளிலும் தியானிக்க இருக்கிறோம். ஸ்டெப்ஸ் டு கிரைஸ்ட் என்ற புத்தகத்தில் 19வது பக்கத்தில் அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க: பாவத்தோடான தன் தனிப்பட்ட போராட்டத்தையே பவுல் பேசுகிறார் என்பது அவருடைய வார்த்தைகளிலிருந்து தெளிவாக தெரிகிறது. தேவனுடைய பரிசுத்த பிரமாணத்தின் ஆவிக்குரிய கோரிக்கைகளால் உணர்வடைந்து போராட்டத்திற்குள்ளாகும் ஒவ்வொரு ஆத்மாவின் நிலையும் அவர் விளக்குகிறார் என்பதும் உண்மையாகும். நிச்சயமாகவே பாவத்தோடு எனக்கு இருக்கக்கூடிய போராட்டம் எப்படிப்பட்டது, நான் எப்படி அதை சமாளிக்கிறேன், நான் எப்படி அதிலிருந்து வெளியே வர முடியும் என்பதை யோசிக்கும் பொழுது எனக்கு ஒரு நபர் தேவை. ஏனென்றால் பாவம் செய்யாத ஒரு நபர் தான் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை வெளியே கொண்டு வர முடியும். பாவம் செய்யக்கூடிய ஒரு நபரை பாவம் செய்யக்கூடிய இன்னொரு நபர் அந்த நபரை வெளியே கொண்டு வர முடியாது. அதனால் கிறிஸ்துவானவர் எனக்காக இந்த உலகத்திற்கு வந்து பாவத்திலிருந்து என்னை தூக்கி எடுத்து அந்த பாவ மனிதனிடமிருந்து என்னை விடுதலையாக்கி தன்னுடைய மகனாக தன்னுடைய மகளாக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இயேசுவின் நீதியே நம்மை மூடுகிறது. அவருடைய நீதியால் தேவனுக்கு முன்பாக நாம் பூரணர்களாக நிற்கிறோம். நம்மை பரிசுத்தப்படுத்தவும் பாவத்து மேல் நமக்கு வெற்றி தரவும் தம்முடைய குமாரனுடைய சாயலாக்கு ஒப்பாக நம்மை மாற்றவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வாக்களித்திருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் 3 தூதனுடைய தூதில் அந்த அறிமுகத்தில் சொல்லப்படுகிறது: பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியில் பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து, இந்த சுவிசேஷம் ஏதோ கிறிஸ்துவால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களுக்கோ அல்லது யூதர்களுக்கோ எபிரேயர்களுக்கோ இஸ்ரவேலர்களுக்கோ மாத்திரமல்ல, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்கும், ஜாதிகளுக்கும், பாஷைக்காரருக்கும் இந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும். இந்த சுவிசேஷத்தை கேட்டவர்கள் தங்களுடைய பாவத்திலிருந்து அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் விடுதலையாக்கப்பட்டு தேவனை மீண்டுமாக தங்களுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் மேல் விசுவாசம் வைத்து இந்த சுவிசேஷத்தை கேட்டு விசுவாசத்தை ஞானம் ஒழுக்க பெற்று ரட்சிக்கப்படக்கூடியவர்களாக ஆண்டவர் அவர்களை அழைக்கிறார். ரோமர் 7ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், இப்பொழுதோ நாம் பழமையான எழுத்தின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மறைத்தவர்களாகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நியாயப்பிரமாணத்தை மீறியதினாலே நாம் கட்டப்பட்டிருக்கிறோம். ஆனால் கிறிஸ்துனுடைய கிருபையால் அந்த கட்டிலிருந்து அவிழ்க்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறும்படியாக ஆண்டவர் நம்மை பாவத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறார். முதலாவது காரியம், நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்கள். ரோமர் 7ஆம் அதிகாரம் முதல் 6 வசனங்களை வீட்டில் வாசிங்க. சீனாயில் கொடுக்கப்பட்ட ஆராதனை முறையை மனதில் வைத்தே பவுல் இந்த நிருபத்தை எழுதுகிறார். நியாயப்பிரமாணம் என்று அதைத்தான் குறிப்பிடுகிறார். தேவன் ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஒழுங்கானது மேசியாவின் வருகையோடு முடியவிருந்ததை யூதர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அப்படினால் அந்த கூடார சேவையில் ஆண்டவர் சீனாமலையில் இந்த மோசேக்கு சொல்லப்பட்ட எல்லா காரியங்களிலும் அவர் என்ன செய்கிறார், அந்த கற்பனையில் கொண்டு சென்று அந்த கூடார சேவையில் மகாபரிசலத்தில் உடன்படிக்கை பெட்டியில் வைக்கும்படி கட்டளையிட்டார். அந்த ஆராதனை முறைமைகளில் ஆராதனை செய்யும் பொழுதெல்லாம் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை வாசிக்கக்கூடியவர்களாய் அதன்படி செய்யக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும் என்ற அந்த ஆராதனை முறைமையை ஆண்டவர் மோசேயின் மூலமாக இஸ்ரேல் மக்களுக்கு கொடுத்தார். ஒரு பெண் ஒருவனை திருமணம் செய்கிறாள். அவள் உயிரோடு இருக்கிறவர்களையும் சட்டப்படி அவள் தன்னுடைய கணவனாருக்கு கீழ்ப்பட்டிருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும். அந்த சமயத்தில் அவள் இன்னொருவனுக்கு மனைவியாக முடியாது. காரணம், தான் மணமுடித்த கணவன் உயிரோடு இருக்கிறான். அந்த உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய எல்லா காரியங்களையும் செய்ய வேண்டும்.
கணவனுடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்கிறார். ஆனால் அந்த கணவன் மரித்தால் அவனோடு அவளை கட்டியிருக்கும் சட்டத்திலிருந்து அவள் விடுபடுகிறாள். இனி அவளை கட்டுப்படுத்துவதற்கு ஆள் இல்லை. அவள் வேறொரு கணவனை முடிக்க அவளுக்கு அதிகாரம் உண்டு. அதாவது இதை எதை விளக்குகிறார் என்றால் பவுலார், நான் பாவத்தில் இருக்கும் வரை பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன். அந்த பாவம் என்ன செய்கிறது என்றால் என்னை நியாயப்பிரமாணத்தை மீற வைக்கிறது. நான் பாவத்திற்கு மரித்தால் நான் என்ன செய்கிறேன் என்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை விட்டு நான் வெளியே வருகிறேன். அப்படி என்றால் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன். எப்படி என்றால் கிருபை என்னை ஆட்கொண்டு என்னை ரட்சித்தது. கிருபையினால் நான் ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன். தேவன் மேல் வைத்த விசுவாசத்தினால் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறேன். இனி நியாயப்பிரமாணம் என்னை ஒன்று செய்யாது. ஏனென்றால் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறபடினால் நான் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன். கிரியைகளில் அதை காட்டுகிறேன். ஆகவே இனி நியாயப்பிரமாணம் என்னை ஒன்றும் கட்டுப்படுத்த முடியாது. நியாயப்பிரமாணத்தை நான் கீழ்ப்பட்டிருக்கும் போது ஒரு பெண்ணின் கணவன் மரித்ததும் தேவனுடைய நிபந்தனையிலிருந்து அவர் விடுபடுவது போல மாம்சத்தில் வாழ்ந்த பழைய வாழ்க்கைக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் மரிக்கும்போது நியாயப்பிரமாண ஒழுங்குமுறையிலிருந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. ஒரு பாவிக்கும் விடுதலை கிடைக்கிறது. இப்போது யூதர்கள் மறு விவாகம் செய்ய தடையில்லாது இருந்தது. அதே போல கணவன் இருந்தால் பாவம் செய்யக்கூடிய அந்த சாத்தான் என்னிடத்திலிருந்து மரித்து போனதுனால, என்னை விட்டு விலகினதுனால, நான் கிறிஸ்துவ என்னுடைய சொந்த ரட்சகராக என்னுடைய உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறதுனால நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன். அதாவது கிறிஸ்துவை நான் மனம் முடிக்கிறேன். நான் கிறிஸ்தவளாகிறேன். நான் கிறிஸ்தவனாகிறேன். அப்பொழுது கிறிஸ்து எனக்கு சொல்லுகிற எல்லா காரியத்தையும் நான் கீழ்ப்படிந்து செய்கிறேன். அப்படினால் நியாயப்பிரமாணத்துக்கு நான் கீழ்ப்பட்டிருக்கிறேன். ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தை மீறும்போது தான் நான் பாவத்துக்கு உட்படுகிறேன். நான் பாவத்துக்கு உட்படும் போது சாத்தான் என்னை ஆட்கொள்கிறான். பாவத்திலிருந்து விடுதலையானவுடனே கிறிஸ்து என்னை ஆட்கொள்கிறார். கிறிஸ்து என்னை ஆட்கொள்ளும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக நான் நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. இப்போது யூதர்கள் மறுவிவாகம் செய்ய தடையில்லாதிருந்தது. உயிர்த்தெழுந்த மேசியாவை விவாகம் செய்யவும் அதன் மூலம் தேவனுக்கென்று கனி கொடுக்கும் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது. பழங்கால முறைமைகளிலிருந்து யூதர்களுக்கு விடுதலை கிடைத்திருந்ததை பவுல் அவர்களுக்கு தெளிவுபடுத்தினார். ஞானஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவை மணமுடிப்பதற்காக நிச்சயம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே ஞானம் ஒழுக்கு பெற்ற ஒவ்வொருவனும் என்ன செய்கிறார் என்றால் கிறிஸ்துவோடு மனம் முடிக்கத்தக்கதாக கிறிஸ்து நமக்கு என்ன கட்டளை கொடுக்கிறாரோ அந்த கட்டளைகளை கை கொள்வதற்காக நாம் பிரயாசப்பட வேண்டும். காரணம், பாவத்திலிருந்து நாம் விடுதலை ஆகி இருக்கிறபடினால், நீதிக்குள் நாம் பிழைத்திருக்கிறபடியால் கிறிஸ்துவின் சட்டத்திட்டங்களுக்கு நாம் கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம். ரோமர் 7 அதிகாரம் 7-11 வரைக்கும் நீங்கள் வாசிங்கள். வீட்டில் யூதர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்தினார். ஒழுக்க, சமுதாய, சடங்காச்சார, சுகாதார ரீதியான விஷயங்களில் எது சரி என்பதை அவர்களுக்கு விளக்கினார். மீறுதலுக்கான தண்டனைகளையும் கூறியிருந்தார். தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தத்தை மீறுவதுதான் பாவமாக இருக்கிறது. இங்கே தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சித்தம் என்னவென்றால் அவருடைய கற்பனைகள் அவருடைய குணத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறது. இதை அவருடைய பிள்ளைகளாக இருக்கக்கூடியவர்கள் அவருடைய குணத்தை நாமும் வெளிப்படுத்துவதற்காக இந்த கற்பனைகளை கைக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். எஸ்டி பைபிள் காமெண்ட்ரியில் வால்யூம் 1 பக்கம் 1076 அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் தன் அனுபவத்தை சொல்லி மனமாற்றத்தின் போது செய்யப்பட வேண்டிய பணி குறித்த ஒரு முக்கிய உண்மையை வலியுறுத்துகிறார். முன்னே நியாயப்பிரமாணம் இல்லாமல் ஜீவனுள்ளவனாய் இருந்தேன் என்கிறார். அதாவது ஆக்கினையை உணராதவராக இருந்தார். ஆனால் கற்பனை வந்தபோது தேவனுடைய பிரமாணம் அவருடைய மனசாட்சியில் உணர்த்தப்பட்ட போது பாவம் உயிர் கொண்டது. நான் மரித்தவனானேன். தான் ஒரு பாவி என்றும் தேவனுடைய பிரமாணத்தால் ஆக்கினைக்குள்ளானதையும் கண்டார். நியாயப்பிரமாணம் அல்ல, பவுலே மரித்தார். ஒரு பாவிக்காக நியாயப்பிரமாணம் மரிக்காது. ஒரு பாவி பாவம் செய்தார் என்றால் நியாயப்பிரமாணத்தை எடுத்து போட்டு விட மாட்டார் ஆண்டவர். நியாயப்பிரமாணம் இருக்கும், ஆனால் அதை மீறுகிறவர்கள் தான் மரிக்க வேண்டும். அவர்கள்தான் பாவி. நியாயப்பிரமாணம் பாவமாகாது. 2வது காரியம், நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது என்று ரோமருக்கு எழுதின நிருபம் 12 அதிகாரத்தில் வாசிக்கிறோம். ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளதுதான், கற்பனை பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது என்று சொல்லி பவுலார் விளக்குகிறார். அப்படினால்
பரிசுத்தமுள்ள இந்த நியாயப்பிரமாணம் நம்ம என்ன செய்கிறது என்றால் பரிசுத்தமாக்கக்கூடியதாக நம்மை பரிசுத்தமாக்க மாட்டாது. ஏனென்றால் இந்த பரிசுத்த நியாயப்பிரமாணத்தை கொடுத்தவர் பரிசுத்தமுள்ளவர். அவர் ஒருவர் மாத்திரமே நம்மை பரிசுத்தமாக்க முடியும். அவரால் மாத்திரமே நம்முடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய பாவத்தை எடுத்து போட முடியும் என்பதை நாம் உணர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்ட நோக்கம் நன்மையானது தான். என்று வேறு தேவர்கள் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். ஆனால் ஒரே கடவுள். ரெண்டாவது, விக்கிரக ஆராதனை நீ செய்யக்கூடாது. தேவனுடைய நாமத்தை நீ வீணிலே வழங்கக்கூடாது. ஓய்வு நாளை பரிசுத்தமாய் நீ ஆசரிக்கணும். பெற்றோர்களை கனம் பண்ண வேண்டும். கொலை செய்யக்கூடாது, விபச்சாரம் செய்யக்கூடாது, களவு செய்யக்கூடாது, பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லக்கூடாது, பிறனுடையதை எச்சிக்கக்கூடாது என்று சட்டங்கள் மனிதனுக்கு நன்மையான காரியங்களை போதிக்கிறது. ஒரு தீமையான வழிக்கு அந்த நியாயப்பிரமாணம் நம்மை வழிநடத்த முடியாது. ஆனால் நோக்கத்திற்கு மாறானதை அது செய்ய முடியாது. அதாவது பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்க முடியாது. இயேசு தான் நம்மை ரட்சிக்க முடியும். இயேசுவாலும் விசுவாசத்தால் நமக்கு காணப்படும் அவருடைய நீதியால் மட்டுமே நாம் ரட்சிக்கப்பட முடியுமே தவிர நியாயப்பிரமாணம் எப்பொழுதும் யாரையும் ரட்சிக்காது, பரிசுத்தப்படுத்தாது. அப்போஸ்தலர் 4:12 அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றார். அப்படின்றால் கிறிஸ்துவனுடைய நாமம் மாத்திரமே நம்மை ரட்சிக்கப்பட முடியும். அவர் ஒருவரே இந்த ரட்சிப்பை கொடுப்பதற்கு அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர். வேறு ஒருவராலும் இதை செய்ய முடியாது என்பதை தெளிவாக இங்கே பேதுருவானவர் சொல்கிறார். ரோமர் 7:13-14 இப்படி இருக்க நன்மையானது எனக்கு மரணமாயிற்றோ? அப்படி அல்ல, பாவமே எனக்கு மரணமாயிற்று. பாவம் கற்பனையினாலும் மிகுந்த பாவம் உள்ளதாகும்படிக்கும் அது நன்மையானதை கொண்டு எனக்கு மரணத்தை உண்டாக்கினதுனாலே பாவமாகவே விளங்கும்படிக்கும் அப்படியாயிற்று. அடுத்த வசனத்தில், மேலும் நமக்கு தெரிந்திருக்கபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது. பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்ட மாம்சத்துக்குரியவனாய் நான் இருக்கிறேன் என்று பவுலார் சொல்லுகிறார். பாவம் செய்கிறவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? பாவத்திற்குள்ளாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறார்கள். நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது தான். ஆனால் பரிசுத்தமான இந்த நியாயப்பிரமாணம் எந்த ஒரு பாவியையும் என்ன செய்ய முடியாது? ரட்சிக்க முடியாது, நீதிமானாக்க முடியாது, பரலோக ராஜ்யத்திற்கு கொண்டு செல்ல முடியாது. நாம் செய்ய விரும்புவதை நம்மால் செய்ய முடியாது. கற்பனையின்படி செய்ய முயற்சிப்போம், ஆனால் பாவம் நம்மை செய்ய விடாது. ஏனென்றால் பாவம் எனக்குள் வாசமாக இருக்கிறது, பாவ சிந்தனை எனக்குள் இருக்கிறது. இந்த பாவ சிந்தனையிலிருந்து நான் எப்பொழுது விடுதலை ஆகிறேனோ அப்பொழுதுதான் நீதிக்குரிய காரியங்களை தேடி நீதியின் பாதையில் நடந்து நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியக்கூடியவனாக இருக்க முடியும். ரோமர் 7:15-17 வரைக்கும் நான் வாசிக்கும் பொழுது, எப்படி எனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாத செய்கிறனா இருக்க நியாயப்பிரமாணம் நல்லது என்று ஒத்துக்கொள்கிறேனே. ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாக இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது என்று பவுலார் சொல்கிறார். நன்மை செய்யணும் என்ற வாஞ்சி எல்லாருக்கும் இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் அந்த சிந்தனை மாறிவிடுகிறது. காரணம், பாவம் நமக்குள் இருக்கிறதுனால அந்த நன்மையான காரியங்களை செய்வதற்கு நாம் பிரயாசப்படுவதில்லை. அந்த நன்மையான காரியம், முதலாவது காரியம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ளக்கூடியது. அந்த நன்மையான காரியங்கள் நியாயப்பிரமாணம் என்னவென்றால் ஒரு கண்ணாடி போன்றது. நம் தவறை சுட்டி காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி. நம் முகத்தை, நம்முடைய முகத்தில் உள்ள அழுக்கை சுட்டி காட்டக்கூடிய முக கண்ணாடியை நாம் பார்க்கிறோம். அதே போல் ஆவிக்குரிய கண்ணாடி நியாயப்பிரமாணமாக இருக்கிறது. அந்த நியாயப்பிரமாணத்தின் கண்ணாடி இடத்தில் நாம் செல்லும் பொழுது நம்முடைய ஆவிக்குரிய அழுக்கை அந்த ஆவிக்குரிய கண்ணாடி அல்லது நியாயப்பிரமாண கண்ணாடி நமக்கு சுட்டி காட்டுகிறது. ரோமர் 7:18-20 வரைக்கும் வீட்டில் வாசிங்க. முற்பிதாக்களும் ராஜாக்களும் என்ற புத்தகத்தில் 371, 372 என்ற பக்கத்தில் அம்மையார் எழுதுகிறாங்க, தங்கள் இருதயங்களின் பாவ நிலையையும் கிறிஸ்து இல்லாமல் தேவனுடைய கற்பனையை தங்களால் கை கொள்ள முடியாது என்பதையும் மக்கள் உணரவில்லை. தேவனோடு உடனடியாக உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். தேவையான நீதியை தாங்களே பெற முடியும் என்று நினைத்து சொன்னார்கள். ஒரு சில வாரங்களுக்குள்ளாக தேவனோடு இருந்த தங்கள் உடன்படிக்கையை மீறி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டு அல்லது வார்க்கப்பட்ட சொரூபத்தை என்ன செய்தார் என்றால் தொழுது கொண்டார்கள். உடன்படிக்கை மீறினால் அந்த உடன்படிக்கையின் மூலம் தேவனுடன் தயவை பெற்றுக்கொள்ளும் தகுதியை இழந்தார்கள். இப்போது தங்களுடைய பாவ நிலைமையும் தாங்கள் மன்னிக்கப்பட வேண்டியதை உணர்ந்தால் ஆபிரகாமின்
உடன்படிக்கையில் வெளிப்படுத்தப்பட்டு இரட்சகர் தங்களுக்கு தேவை என்பதை உணர்வை அடைந்தார்கள். பாவ மனிதன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்னு பாருங்கள். அப்படின்னால் இங்கே பார்க்கும் பொழுது நாங்களே பெற முடியும் என்பதை, தேவனுடைய நீதியை நம்மால் சுயமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. அது தேவன் ஈவாக நமக்கு கொடுத்தால்தான் அந்த நீதி நமக்கு கிடைக்கும். நாமவே அதை தானாக செய்து கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மக்கள், இஸ்ரவேல் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நீதியின் தேவனை தூரப்படுத்தி வார்ப்பிக்கப்பட்ட ஒரு சொரூபத்தை நிறுத்தி அதற்கு பணிந்து குனிந்து தொழுது கொண்டு பண்டிகை கொண்டாடினார்கள். ஆனாலும் தேவன் அவருடைய பாவ நிலைமையை மோசேயின் மூலமாக தெரிவித்து அந்த பாவத்திலிருந்து அவர்களை விடுதலையாக்குவதற்கு மோசேயின் மூலமாக அவர் பிரயாசப்பட்டார். மூன்றாவது காரியம், மரணத்திலிருந்து விடுதலையாகுதல். ரோமர் 7 அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிங்க. பாவத்திற்கு ஊழியம் செய்வதும் அதன் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிவதும் மரணத்திற்கு சமமாகும். நம்முடைய சரீரம் பாவத்திற்கு கீழ்ப்படிவதால் அதை மரண சரீரம் என்கிறோம். ஒருவேளை அத்தியாவசியமான நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து, தேவனே நான் பாவி என்று ஒப்பு கொடுக்கிறோம். ஒப்புக்கொண்டு நாம் என்ன செய்கிறோம் என்றால், அந்த பாவத்திலிருந்து என்னை விடுதலையாக்கும், நான் பரிசுத்தமுள்ளவனாய் வாழ்வேன், என்னுடைய வாழ்க்கையை தேவனுக்கு அர்ப்பணிப்பேன் என்று சொல்லி அந்த ஆபத்து நேரங்களில் தேவையான நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நெருங்கி வாழ்ந்து அவரிடத்தில் ஜெபிப்போம். ஆனால் சில காரியங்கள் அனுகூலமாக நமக்கு நடக்கும்போது, சாதகமாக நமக்கு நடக்கும் பொழுது நாம் ஆண்டவரை விட்டு பிரிந்து பாவம் செய்வதற்கு முயற்சிக்கிறோம். அந்த பாவத்தில் நாம் ஈடுபடாதபடிக்கு, அந்த பாவ வழியிலிருந்து நாம் மீட்டெடுக்கப்பட்டு கிறிஸ்துவின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு தேவன் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டிருக்கிறார். மனதின் பிரமாணம் தேவனுடைய கற்பனைகள் அவருடைய சித்தத்தின் வெளிப்பாடாகும். பரிசுத்த ஆவியானவரின் உணர்த்துதலால் பவுல் இந்த பிரமாணத்தை ஏற்றுக்கொண்டார். அதற்கீழ்ப்படி அவருடைய மனது தீர்மானித்தது. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதுவாக இருந்தாலும் தேவனுடைய சித்தத்தின்படி அந்த நியாயப்பிரமாணத்துக்கு நாம் கீழ்ப்படிவதற்கு நம்மை ஆயத்தப்படுத்த வேண்டும். இது பாரமாக இருக்கிறது, இது என்னால் முடியாது, என்னால் செய்ய முடியாது, அவர் கடவுளாக இருக்கிறார், அவர் செய்வார். ஆனால் அவருடைய சிருஷ்டிகளை ஒன்றாகிய நீங்களும் நானும் நம்மால் முடியாது என்ற ஒரு சிந்தனையோடு இருக்கக்கூடிய மக்களும் இன்றைக்கு அநேகர் இல்லை, அநேகர் இல்லாமல் இல்லை. கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய கற்பனைகள் பாரமானவைகள் அல்ல. தேவனுடைய கற்பனைகள் நன்மையானதை நமக்கு கற்றுக் கொடுத்து நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து கொள்ள வேண்டும். அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய அவருடைய மனதை தீர்மானித்தது. ஆனால் அதற்கு அவர் முயற்சித்த போது அவரால் கீழ்ப்படிய முடியவில்லை. ஏனென்றால் அவருடைய சரீரம் பாவம் செய்ய விரும்பியது. இந்த போராட்டம் யாருக்கு தான் இல்லை, ஒரு மனிதருக்கு மாத்திரமில்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மனிதருக்கும் இந்த போராட்டம் இருக்கிறது. இந்த போராட்டத்திலிருந்து விடுபட்டு தேவனுடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு நாம் முயற்சி எடுத்தால், அதிலிருந்து நாம் வெற்றி பெறுவதற்கு கர்த்தர் நம்மோடு முயற்சி எடுத்து அவருடைய பலனை நமக்கு கொடுத்து அவர் நம்ம என்ன செய்கிறார் என்றால் கீழே மேலே தூக்கி விடுகிறார். அவர் மேலே தூக்கி விடும் பொழுது நாம் மறுபடியும் கீழே விழாதபடிக்கு நம்மை பாதுகாத்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். யார் என்னை விடுதலையாக்குவார் என்ற ஒரு கேள்வி ஒரு மனிதனுக்கு வந்தால் நாம் என்ன பதில் சொல்வோம்? கிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவியை பாவத்திலிருந்து விடுதலையாக்க முடியும். கிறிஸ்து மாத்திரமே ஒரு பாவி மரணத்திலிருந்து அவனுக்கு ஜீவனுக்குள்ளாக பிரவேசிப்பதற்கு வழியை காட்ட முடியும், அந்த வழியில் கொண்டு வர முடியும். வேறு ஒருவராலும் பாவத்திலிருந்து ஒரு மனிதனை விடுதலையாக்கவோ அவனை ஜீவனுக்குள் கொண்டு வரவோ முடியாது. ஆனால் வழிகளை காட்டலாம், சத்தியத்தை போதிக்கலாம். சத்தியத்தை போதித்து இதுதான் சத்தியம், இந்த சத்தியத்தின்படி நடந்தால் நீ பாவத்திலிருந்து விடுதலையாகி மரணத்திலிருந்து விலக்கப்பட்டு நீ ஜீவனுக்குள் பிரவேசிக்கலாம் என்ற செய்தி அவர்களுக்கு சொல்லாமே தவிர, ஒரு பாவி நேரடியாக பாவத்திலிருந்து நாமே விடுதலையாக்கி அவனை ஜீவனுக்குள்ளே கொண்டு வருவதற்கு எந்த மனிதனுக்கும் இந்த உலகத்திலே உரிமை இல்லை என்பதை இங்கே பவுலார் விளக்குகிறார். கிறிஸ்துவென்று நாம் தனியாக விடப்பட்டால் பாவத்திற்கு எதிராக நாம் உதவியற்றவர்களாக இருப்போம். ஆண்டவரை விட்டு நான் தனியாக போயிட்டேன் அப்படின்னா நான் ஒரு உதவியற்றவன் தான். என்னுடைய வாழ்க்கையில் என்னால் என் சொந்தமாக எதையும் செய்ய முடியாது, எதையும் நான் ஜெயிக்க முடியாது. நான் எந்த இடத்துல இருக்கணும் அதே இடத்துல இருக்க வேண்டும். வளர்ச்சி இருக்காது, தேவனை அறிகிற அறிவும் இருக்காது, இந்த பாவத்திலிருந்து விடுதலையாகக்கூடிய ஞானமும் எனக்கு கிடைக்காது. ஆனால் கிறிஸ்துவோடு நான் இருக்கும் பொழுது எனக்கு வழிகளை ஆண்டவர் ஏற்பாடு செய்து தருவார். அந்த வழியில் நான் சென்று கிறிஸ்துவிடம் நான் வந்தடைந்தால்
இந்த பாவம் என்னை மேற்கொள்ள மாட்டாது. ஏனென்றால் கிறிஸ்து என்னை பாவத்திலிருந்து விலக்கி தன்னிடத்தில் சேர்த்து கொண்டிருக்கிறபடியினால். ஒரு புதிய வாழ்க்கை ஆண்டவர் கொடுக்கிறார். எப்பொழுதென்றால் கிறிஸ்து நம்மோடு இருந்து நாம் கிறிஸ்துவோடு இருக்கும் பொழுது. அதான் 2 கொரிந்தியர் 5:17 வாசிக்கிறோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாக இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுலார் சொன்னது போல கிறிஸ்துக்குள் வரும்பொழுது எல்லா காரியங்களுமே புதிதாக மாறிவிடுகின்றது. நம்முடைய பழைய சரீரம், நம்முடைய பழைய இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே மாறிப்போய் என்ன செய்கிறோம் என்றால் நாம் கிறிஸ்துக்குள் வருகிறோம், புது சிருஷ்டிகளாக மாறுகிறோம். எல்லாமே புதுமையானவைகளாக இருக்க வேண்டும். சுயம் அவ்வப்பொழுது தலை தூக்கினாலும் கூட அந்த புதிய வாழ்க்கையில் வெற்றியின் வாக்குறுதிகளை உரிமை கோர தீர்மானித்தால் அவற்றை நாம் சொந்தமாக்கி கொள்ளலாம். அப்படின்றால் கிறிஸ்துவோடு கூட நம்முடைய வாழ்க்கை இணைந்திருக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட சோதனைகள் வந்தாலும், உபத்திரங்கள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும் அவற்றிலிருந்து மீண்டும் நாம் வெளியே வந்து வெற்றி பெற்று வீரர்களாய், பாவத்திலிருந்து வெற்றி பெற்றவர்களாய், கிறிஸ்துவின் ரட்சிப்பை பெற்றவர்களாய் நாம் இந்த உலகத்தில் வாழ முடியும். அதற்கு கிறிஸ்துவானவரே வழியாக இருக்கிறார். வேறு ஒருவரும் அந்த கிறிஸ்துவானவருடைய இடத்துல வந்து அவரை சமமாக்க முடியாது. எஸ்சி பைபிள் காமெண்ட்ரி வால்யூம் 6 பக்கம் 1095 அம்மையார் இப்படியே எழுதுகிறாங்க. பாவ பலியாக கிறிஸ்து சிலுவையில் மரித்த பிறகு சடங்காச்சார பிரமாணம் முக்கியமற்றதானது. அது ஒழுக்க பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டதால் மகிமையானதாகவும் இருந்தது. தேவனுடைய நியாயத்தை நீதியும் அது வெளிப்படுத்தியது. ஒழிந்து போக இருந்த ஆராதனை முறையின் ஊழியமே மகிமையானதாக இருந்திருக்குமானால் நிஜ ஊழியமானது, அதாவது கிறிஸ்து வந்து தம்மை நம்புகிற அனைவருக்கும் ஜீவனை கொடுக்கிற தம்முடைய ஆவியார்களின் ஊழியமானது எவ்வளவு மகிமையானதாக இருந்திருக்க வேண்டும். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரிக்கவில்லை என்றால் சடங்காச்சார பிரமாணம் எப்படி இருக்கும்? அது முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்திருக்கும். கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்ததினாலே சடங்காச்சாரத்துக்கு முக்கியத்துவம் இல்லை. அது ஒழுக்க பிரமாணத்தோடு சம்பந்தப்பட்டதால் மகிமையானதாக இருந்தது. தேவனுடைய நியாயத்தையும் நீதியும் இந்த பிரமாணங்கள் வெளிப்படுத்தியது. ஆகவே நம்முடைய நிஜ வாழ்வில் கிறிஸ்துவானவர் வந்திருப்பானால், இணைந்திருப்பானால் அவரை நம்புகிற அனைவருக்குமே இந்த உலகத்தில் பாவத்திலிருந்து வெற்றி, மற்ற எல்லா காரியங்களிலிருந்து வெற்றியை ஆண்டவர் தரக்கூடியவராக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனோடு இணைந்து, அவர் நம்மோடு இணைந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் நடத்தினோமானால் நிச்சயமாக விழுந்தாலும் எழுந்திருப்போம். கர்த்தர் நம்மை எழுப்பி அவருடைய பாதையிலே நடத்துவார். அந்த நித்திய ஜீவனிலே நம்மை பிரவேசிக்க செய்வார். பாவத்திற்கு அடிமையாகாமல் கிறிஸ்துக்கு அடிமையாக நாம் வாழ்வோம். கற்பனைகள் பரிசுத்தமுள்ளது, நீதியானது, நன்மையானது. அவற்றை கை கொள்வோம். கிறிஸ்துனுடைய பிள்ளைகளாக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்கள் நேசமுள்ள ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்திக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோடு பேசின வார்த்தைகள் எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்தும், இதை கேட்ட நேயர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவருடைய தேவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்தருளும். ஆண்டவரே, பலவீனமாக இருக்கிறவர்களை கர்த்தர் விசேஷமாக ஆசீர்வதித்து ஆரோக்கியத்தை நீர் கட்டளையிடும்படியாய் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளின் செய்தி உங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உங்களுடைய ஜெப தேவைகளை எங்களை தெரியப்படுத்துங்கள். இந்த ஸ்க்ரீனில் காணப்படுகிற எண்ணிற்கு நீங்கள் அழைக்கவும். உங்களுக்காக ஜெபிக்க எங்களுடைய ஜெபக்குழுக்கள் ஆயத்தமாக இருக்கின்றன. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை மற்றவர்களும் கேட்பதற்கு அவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். அதனுடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுடைய குடும்பத்தில் நிறைவாய் கட்டளிடுவாராக. உங்களை உங்களுடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.